பிஹெச்கே சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வாழைத்தண்டை வச்சு ஒரு தோசை. இது அநேகமா அடையோட டேஸ்ட்டை விட சூப்பராகவே இருக்கும். நல்லா கிறிஸ்பா ஊற்றலாம். வயசானவங்களுக்கு கொஞ்சம் சாஃப்டாகவும் ஊற்றி கொடுக்கலாம். ரெண்டு மாதிரியும் செய்யறதுக்கும் இது ஏற்ற தோசையா நமக்கு கிடைக்கும். வாங்க இதை எப்படி இன்னைக்கு செய்யலாங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நல்ல இளந்தண்டாக வாங்கி அதை நல்ல தண்ணியில் கழுவிட்டு மேலே இருக்கிற பட்டையை எடுத்துட்டு வட்ட வட்டமாக நறுக்கி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அதை பொடி பொடியாக நறுக்கிட்டு உடனே செய்ய முடியலன்னா கூட தயிரை லேசாக பெசறு வச்சு ஃப்ரிட்ஜில் நல்லா ஏர்டைட் கண்டெய்னரில் மூடி வச்சுட்டு மறுநாள் அதில் தண்ணியை ஊற்றி நல்லா அலசி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம தயிரை இல்லை பெசரி வச்சுருந்த தண்டை எடுத்து தண்ணி ஊற்றி நல்லா கைனால் அப்படியே அலசி விட்டு அந்த தயிர் எல்லாத்தையும் பாருங்கள், இப்போ மோர் மாதிரி இருக்குது, அது மாதிரி எடுக்கணும். அப்போ நார் வந்ததுன்னா எடுக்கலாம். நம்ம முதல்ல வட்ட வட்டமாக நறுக்கும் போதுமே கொஞ்சம் விரலில் சுற்றி சுற்றி நார் எடுப்போம். அதுக்கப்புறமும் நார் இருக்கும். நல்லா ஒரு 2-3 தடவை கழுவிட்டு ஒரு ஃபோக்கை வச்சு இந்த மாதிரி சுற்றுனீங்கன்னா அதில் இருக்கிற அந்த நார் பூரா வந்துடும். இது மாதிரி எடுத்து நாரை எடுத்துடலாம். ஒரு 2-3 தடவை செய்திடலாம். செஞ்சிட்டிங்கன்னா சுத்தமாயிரும். அதுக்கப்புறம் வாழைத்தண்டை வெறும் நல்ல தண்ணியில் 2-3 தடவை அலசிட்டு அந்த மோரெல்லாம் போன உடனே நல்லா பிழிஞ்சு எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். அதோட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு, ஒரு தண்டுக்கு 1/2 டீஸ்பூன் ஜீரகம், ருசிக்கு தகுந்த அளவுக்கு கல் உப்பு போட்டுக்கலாம். வாழைத்தண்டு எப்போவுமே உப்பு சேர்க்காது. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் பொடி, பெருங்காயம், கருவேப்பிலை. பெருங்காயம் உங்கள் வீட்டுக்கு வாசனை பிடிச்ச அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஒரு 4-5 கருவேப்பிலை. இப்போ நான் ஒரு 2 கப் அளவுக்கு தோசை மாவு, அதாவது இன்றைக்கி இட்லியோ தோசையோ ஊற்ற வச்சுருப்பீங்கல்ல, அந்த மாதிரி இருக்கிற மாவு, புளிச்ச மாவு, இப்போ ரெடியாக இட்லி ஊற்றலாம் அப்படின்னு இருக்கிற மாவு, அதில் நம்ம அரைச்ச பேஸ்ட்டை கலந்துக்கிறோம். இப்போ நான் அளவு எடுத்து வச்சுருக்கிற கிண்ணம் பத்தலை, அந்த டப்பர்வேர் டப்பா பத்தலை, அதனால கிண்டுறதுக்கு முடியாது. பாருங்கள், ஒரு ஸ்பூனை போட்டு கிண்டும் போதுமே வெளியே வந்துடும்னு நினைக்கிறேன். அதனால் இதை நான் இன்னொரு டப்பாவில் மாற்றிக்கிறலான்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கஷ்டப்பட்டு கிண்டுறேன். ஆனாலும் இன்னும் மீதி இருக்கக்கூடிய பேஸ்ட்ரியும் சேர்த்து கிண்டும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதனால் நான் இதை ஒரு இன்னொரு டப்பாவில் முதல்ல அரிசி மாவை அரைச்சி வச்சுருந்தேன் ஒரு டப்பா, அந்த டப்பாவில் மாற்றிக்கிட்டேன். இப்போ பாருங்கள், எல்லாத்தையுமே நம்ம தோசை மாவோட நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருந்தோம்ல, அந்த பேஸ்ட்டை கலந்து எடுத்துட்டோம். ஒரு 1.5 இன்ச் நீளமான ஒரு இஞ்சியை இந்த மாதிரி திருவி போட்டுக்கிறேன். நீங்கள் மாவோட சேர்த்து அரைக்கிறதுனால அரைச்சிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் ஒன்று சேர்க்க நல்லா கலந்து கிண்டி விடுறோம். தண்ணி தேவைப்பட்டால் தான் சேர்க்கணும். இதுவே சரியாக இருந்ததுன்னா மிக்சியை கழுவி கொஞ்சமாக ஊற்றின தண்ணியே சரியாக வந்துடும். தோசை மாவு இல்லை உப்பு இருக்குது, அதனால் பேஸ்ட்டில் உப்பு போடும்போது பார்த்து போடணும். வாழைத்தண்டு உப்பு ஏற்றுக்கிறாது. இப்போ ஒரு தோசைக்கல் அடுப்பில் வச்சுருக்கோம். தோசைக்கல் நல்லா காயட்டும், நல்லா காயணும். இப்போ நல்லா காஞ்சிருச்சு, ஆவி வருது பாருங்கள். இப்போ நம்ம கலந்து வச்சுருக்கிற மாவுலேருந்து பதத்தை பார்த்துக்கோங்க. ஒரு ஃபுல்லாக ஒரு கரண்டியும் அப்புறம் ஒரு அரை கரண்டியும், ஏன்னா கல் பெருசாக இருக்கிறதுனால நான் 1.5 கரண்டி ஊற்றுறேன். நீங்கள் உங்கள் வீட்டில் தோசை நல்ல மெல்லிசாக பரத்துறதுக்கு எவ்வளவு கரண்டி மாவு ஊற்றுவீங்களோ அந்த அளவுக்கு ஊற்றிக்கோங்க. இதெல்லாம் அவங்கவுங்க இஷ்டம்தான். இப்போ நான் கல் பெருசாக இருக்கிறதுனால 1.5 கரண்டி ஊற்றியிருக்கேன். ஒவ்வொருத்தவங்க 3/4 கரண்டியிலேயே நல்லா பரத்தி ஊற்றிடுவாங்க. அது அவங்கவுங்க பிரியம். இப்போ நல்லா வேகட்டும். ஃப்ளேமை கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கலாம். அப்போ தான் நல்லா மொறுமொறுன்னு கிடைக்கும். ரொம்ப தூக்கி விட்டுருந்தோன்னே இப்போ ஓரமெல்லாம் லேசாக மேலே தூக்கிட்டு வருது. அந்த சமயத்தில் நான் நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன். நல்லா வேகட்டும். இதை மூடி வச்சு வேக வைக்கலாம். நான் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக
நான் அப்படியே திறந்து இது பண்ணுறேன், வேக வைக்கிறேன். நீங்கள் ஒரு மூடியை போட்டு மூடி வச்சுட்டு கூட அப்புறம் கூட திருப்பலாம். அது நம்ம பிரியம்தான். இப்போ நான் திருப்பி போடுறேன் பாருங்கள். கொஞ்சம் லேசாக இருக்கிற இடமெல்லாம் நல்லா கிறிஸ்பாயிருச்சு. கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கிறிஸ்பாகிற வரைக்கும் நீங்கள் வேக விட்டு எடுத்துக்கோங்க. இதுக்கு சட்னி, சாம்பார், வெங்காய மிளகாய் பொடி ரொம்ப நல்லாயிருக்கும். தனி சின்ன வெங்காயமோ வறுக்காத பச்சை மிளகாயோ இல்லை காஞ்ச மிளகாயோ, உப்பு, கொஞ்சமாக புளி வச்சு அரைச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். அது ரொம்ப உடம்புக்கும் நல்லது. அந்த சாம்பார் வெங்காயம் தனியாக நம்ம உடம்புல போய் சேர்றது. இப்போ பாருங்கள், அந்த துவையல் தான் நான் இப்போ அரைச்சி வச்சுருக்கிறேன். வெறும் பச்சை மிளகாய், சாம்பார் வெங்காயம், உப்பு இது வச்சு அரைச்சதான். இப்போ நான் 2 தோசை ஊற்றி வச்சுருக்கிறேன். பாருங்கள், 2வது தோசை இன்னும் கிறிஸ்பாகவே வந்திருந்தது. டேஸ்ட்டு பிரமாதமாக இருந்துச்சு. பெரியவங்களுக்கு கொஞ்சம் சாஃப்டாக ஊற்றி கொடுங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.